இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன் தம்பி. ஏன் தம்பி, ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான் அவனுக்கா தம்பி? ஏன்னா தம்பி, உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி. யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சுப்பாங்க, என்ன தேவை சொல்லுவாங்க. செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்பா. செம்மொழிக்கும் என் மொழி செம்மொழியா இருந்துச்சா? ஏதோ கடையில இருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி வீட்டுக்கிற இந்திக்காரன் என்னடா என் மொழி செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது? நீ யாரு? ஹூவாரி, நீ யாரு? கீழடி தமிழரின் தாய்மடி இப்பதான் தெரியுது. போட அப்படி திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்ப கீழடி தமிழரின் தாய்மடிய திருச்செந்தூர்ல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் வேலோட. அப்ப இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. இதை அங்கீகரி. அவன் யாரு? எங்க அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யாரு? எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவன்னு. நீ யாருன்னு கேக்குறேன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய 500 ஆண்ட கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் இருக்கு. சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால பேசப்பட்டது. என் மொழி தான் உலகத்துல இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் மொழி என் மொழி. எனக்கு வந்து கற்பிக்காத. என் மொழி வந்து அதை அங்கீகரி, கீழடி அங்கீகரி அப்படின்னு. தம்பி, எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கர்ல வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கர்ல கூடி மக்கள் கூட்டமா வாழுவான். நீ யார் 2 ஏக்கர்ல தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதி எல்லாம் என்னாச்சு? தோண்டுனா அப்பவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில தண்ணீரை கொண்டு போய் சேர்த்திருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துரும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? இவ்வளவு காலம் விட்டுட்டு இப்பதான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாசத்துல தேர்தல் வரும்போது